நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 ஆம்பிளிஃபையர் 5.2 2 எஸ்டிக்கே 5 2030 போட்டு பண்ணியிருக்கோம். இது டீட்டெயில்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் சுவிட்சுன்னெலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே என்கோடர் கண்ட்ரோல்லே எல்லாமே வேலை செய்யும். தனியாக சுவிட்சு 5.1 ஆக்ஸ் சுவிட்சுன்னு தனியாக எதுவுமே கிடையாது. இது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த செலக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் செலக்டர். இதில் யூஎஸ்பி ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா 5.1, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சிடி 2 சேனல் இன்புட் பேக் சைடில் டிவி சிடி ஏதாவது இன்புட் பண்ணிடலாம். மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணினாக்கா யூஎஸ்பி செலக்ட் ஆகிடும். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 சேனல் இன்புட் வரும். ஒரு யூஎஸ்பி, ஒரு 5.1, ஒரு 2 சேனல் சிடி டிவி ஆக்ஸ் ஏதாவது பின்னாடி இன்புட் பண்ணிக்கலாம். இது 3 இன்புட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பிலே இந்த கண்ட்ரோலை என்கோடரை ரொட்டேட் பண்ணும்போது மோடு சேஞ்ச் ஆகும். எஃப்எம் மோடு ப்ளஸ் இன்னொரு லைன் ஒன்று இன்புட் பண்ணலாம். ரெண்டாவது 2 சேனல் இன்புட் ஒன்று யூஎஸ்பி வழியாக வேலை செய்யும். அது பார்த்தீங்கன்னா இந்த என்கோடர் வழியாக ரொட்டேட் பண்ணும்போது இந்த சிக்னல் ப்ளூடூத்து எல்லாமே வேலை செய்யும். இது ரொட்டேட் பண்ணும்போது இப்போ யூஎஸ்பி மோடில் வேலை செய்யுது. இப்போ ஆம்பர் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸர் போர்டு என்னென்ன வருதுனாக்கா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல், சரவுண்ட் கண்ட்ரோல், சென்டர் வால்யூம், சப் வால்யூம் எல்லாமே ஆன் போர்ட்லேயே வந்துடுது. எல்லாமே தனியாக வயரிங் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ப்ளஸ் ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வருது. இதே மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் போர்டு போட்டோம்னாக்கா எங்கள் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரோலும் கீழே வரும். இந்த என்கோடரும் அண்ட் மாஸ்டர் வால்யூம் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கும். அதனால் நாங்கள் போர்டு வச்சு கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு இது எப்படி வரும்ன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் இப்போ என்னென்ன இன்புட்லாம் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். போர்டில் இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 5 சேனல் இன்புட்டு ப்ளஸ் 2 சேனல் இன்புட்டு. இது எங்கேருந்து வருதுன்னா இந்த ஆர்சிஎஸ் சாக்கெட்லேருந்து வருது. இது 5 சேனல் இன்புட்டு, இது 2 சேனல் இன்புட்டு ப்ளஸ் ஒரு ஆக்ஸ் யூஎஸ்பி ஆக்ஸ் இன்புட் எல்லாமே வேலை செய்யும். இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா நேராக இங்கே தான் வரும். கனெக்டர்லேயே வேலை செய்யும். ஸோ இது இன்புட் கண்ட்ரோல் இன்புட்டு கனெக்டர். இது 5.1 2 சேனல் இன்புட் கனெக்டர். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது அவுட்புட் கனெக்டர். லெஃப்ட்டு ரைட்டு சரவுண்டு, லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, கிரவுண்டு, இது சப்பு. மொத்தம் 6 சேனலில் ஒரு கிரவுண்ட் அவுட்புட் இது வரும். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12012 இன்புட். இது ஏசி இன்புட். இது எதுக்குனாக்கா இந்த ப்ராசஸர் போர்டு வேலை செய்யறதுக்காக ஒரு 12012 இன்புட்டு. ப்ளஸ் இது யூஎஸ்பிக்கு ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்கும். ஆன் போர்ட்லேயே எல்லாமே வந்துடும். நீங்கள் தனியாக போட வேண்டிய அவசியமே கிடையாது. யூஎஸ்பி போர்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவுட்புட்டு இது யூஎஸ்பி போர்டோடைய 5 வோல்ட் அவுட்புட் வந்துடும் இங்கேயே. இது யூஎஸ்பி போர்டோட இன்புட். இது லெஃப்ட் ரைட் சேனல் இன்புட் யூஎஸ்பி போர்டோட இன்புட்டு கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்கோடரோடைய செலக்டரு கனெக்டரு. நம்ம இந்த என்கோடரை செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது இன்புட் செலக்டர் மாறுது இல்லைங்களா, இதோடைய கனெக்டர் தான் இந்த கனெக்டர். இது அதுக்கப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனெக்டர் ஃபுல்லாகவே டிஸ்பிளேயோட கனெக்டர். இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறோம், என்னென்ன மோடில் செலக்ட் ஆகுதுன்னு டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே போட்டிருக்கோம் முன்னாடி. அதோடைய கனெக்டர் தான் இந்த கனெக்டர். இது அப்புறம் இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே போட்டிருக்கோம். இந்த வியூ டிஸ்பிளேயோட கனெக்டர். இது எல்லாமே ஆன் போர்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். தனியாக வயரிங் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதுதான் இது ஒரு 4 பின் கனெக்டர். ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸு, ஒரு லெஃப்ட் சேனல் இன்புட்டு, ஒரு ரைட் சேனல் அவுட்புட்டு. இது லெஃப்ட் சேனல் அவுட்புட்டு, ரைட் சேனல் அவுட்புட்டு ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட்டு
வியூ டிஸ்பிளேயோடைய கண்ட்ரோலுக்கு போகிற கனெக்டர் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட், இங்கே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இந்த 2 ப்ரீசெட்டும் எதுக்குனாக்க ஒரு சிலதில் வந்து வியூ மீட்டர் வந்து ஃபுல்லாக ஓவராக டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதோடைய சிக்னல் வந்து லெவல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீசெட்டை வந்து அலைன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரண்ட்டோடைய அந்த வியூவோடைய லெவல் எவ்வளோ நம்மளுக்கு வந்து லெவல் தேவை அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான லெவல் வரி வைக்கலாம். இது ஒரு சேனலு. அடுத்த சேனல் வந்து இந்த சேனல் பண்ணும்போது டாப்பில் இருக்க வியூ வந்து லோவாகவும் ஹை ஆகும். ஸோ நம்ம வியூ டிஸ்பிளே வந்து லெவல் எவ்வளோ வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீசெட் வச்சுருக்கோம். நம்ம இதிலே வந்து நம்மளுக்கு வியூ டிஸ்பிளே எந்த அளவுக்கு வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கனெக்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். சால்ட்ரிங்னு எதுவுமே இருக்காது இதில். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த அவுட்புட்டு கனெக்டரு, சப்ளை இன்புட்டு 1202 இன்புட் கனெக்டர் தான் போட்டிருக்கோம். இந்த சால்ட்ரிங்னு பார்த்தோம்னா இதுவும் கனெக்டர் போடலாம். ஆக்சுவலி நம்ம 5 வோல்ட்டு அவுட்புட்டு ஃபார் இதுக்காக யூஎஸ்பி போட்டு நீங்கள் வேணுன்னா இதை கனெக்டரோட போட்டுக்கலாம். இல்லை நான் கனெக்டர் போடுற மாதிரி தான் பின்னு போட்டிருக்கோம். இதுவும் வேணுனாக்கா இன்புட்டு கூட நம்ம வேணுன்னா கனெக்டர் விட்டு போகிறதா கனெக்டர் போட்டுக்கலாம். இதில் கனெக்டர் போட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யூஎஸ்பி போர்டில் கனெக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே சால்ட்ரிங் பண்ணிக்கோம். வேணா நம்ம இங்கே கனெக்டர் போட்டு அங்கே சால்ட்ரிங் வேணால் சால்ட்ரிங் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இதை சொன்னேன் நான் ஆல்ரெடி. இது வந்து 5 சேனல் + 2 சேனல் இன்புட்டு. இது வந்து வியூ டிஸ்பிளேயோடைய அவுட்புட்டு. இது வந்து என்கோடர் செலக்டர் கண்ட்ரோலோடைய கனெக்டரு. இது வந்து டிஸ்பிளேவோட கனெக்டர், ஃப்ரண்ட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட கனெக்டர் அது. அதுக்கப்புறம் என்ன ஆடியோ போர்டை பற்றி பார்ப்போம். ஆடியோ போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா சப்புக்கு ஒரு எஸ்டிகே ஐசி, இன்னொரு சப்புக்கு எஸ்டிகே ஐசி. ஸோ 5.2 கேட்டாங்க கஸ்டமரு. ஸோ 2 எஸ்டிகே போட்டிருக்கோம் சப்புக்கு. ப்ளஸ் 2030 5 போட்டிருக்கோம். லெஃப்ட் சென்ட்ரு, சரவுண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ 5 சேனல். ஸோ 5.2 இது பண்ணியிருக்கிறது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட்டில் இன்புட் செலக்டர்னு தனியாக சுவிட்சஸ் எதுவுமே இருக்குது. எல்லாமே வந்து இந்த என்கோடர் கண்ட்ரோல்லேயே உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் கிடையாதுனாக்கா அடிக்கடி சுவிட்ச் கண்ட்ரோல் இந்த 6 மாதத்துலையோ 7-8 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயோ அந்த லூஸ் கனெக்ஷன் வர்றது, அந்த கம்பெனியில் எதுவுமே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இது வந்து என்கோடர்லேயே எல்லாமே வேலை செய்யும். கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இது. செலக்டர்னு தனியாக சுவிட்சஸ் எதுவுமே கிடையாது. ஒயரிங் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இல்லை ஜஸ்ட் நீங்கள் 5.1 இன்புட் கனெக்டர் கொடுத்துட வேண்டியது தான். 2 சேனல் இன்புட் கனெக்டர் கொடுத்துருந்தோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இது ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா 12012 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். 12012 7 ஆம்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா 2 எஸ்டிகே ஐசி போட்டனால ஒரு 7 ஆம்ஸ் போட்டிருக்கோம். 24024 7 ஆம்ஸ். 12012 24024 7 ஆம்ஸ். 2 எஸ்டிகே போட்டிருந்தாலும் 7 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவோம். இதில் இங்கே சாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து லெஃப்ட்டு, ரைட்டு. இது வந்து சரவுண்ட் லெஃப்ட், ரைட்டு. இது வந்து சென்ட்ரு 1, சப்பு 1. இந்த பக்கம் இன்னொரு சப்பு 1. இது வந்து அடிஷ்னலாக ஒரு டம்மியாக இருக்குது. வேணும்னா நம்ம வேறு எதனா யூஸ் பண்ணுறா இருந்தால் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது ஒன்று டம்மியாக இருக்குது. இல்லை எங்ககிட்ட வந்து HDMI போர்டு, இந்த போர்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட எங்ககிட்ட இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது போடுறேன் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறுபடியும் அசன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நாபெல்லாம் போட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏதோ சுவிட்சஸ்லாம் இல்லாமல் நீட்டாக இல்லை. ஃப்ரண்ட்டு, பயஸு, ட்ரிபிள், ரியரு, சென்ட்ரு, சப்பு, மாஸ்டர் வால்யூமு, என்கோடர் செலக்டர் கண்ட்ரோலு, ஒரு யூஎஸ்பி வந்து இது வந்து
யூஎஸ்பி போர்டெல்லாம் டிஸ்பிளே பின்னாடியே வர்றதுனால தனியாக இல்லாதனால தனியாக கொடுத்துருவோம் யூஎஸ்பி இன்புட்டு. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வேண்டாம் தனியாக கேட்குறாங்க ஒரு சிலர், ஆனால் செப்பரேட்டாக தனியாக யூஎஸ்பி இன்புட் கொடுத்துருவோம். இது எப்படி இருக்குன்றது ஹெட்ஃபோன் தான் போட்டு கேளுங்க, இது எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது. வியூ டிஸ்பிளே, யூஎஸ்பியோடைய டிஸ்பிளே, செலக்டரோடைய டிஸ்பிளே இது. பேஸில் எப்படி இருக்குது பாருங்கள். இதான் ஃப்ரண்ட்டோட டிஸ்பிளே. உங்களுக்கு கேபினெட் வேணுன்னா கேபினெட் தனியாக கிடைக்கும், போர்டு வேணுனாலும் போர்டு தனியாக கிடைக்கும். திருப்பி போர்டில் என்னென்ன இருக்குன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு பாருங்கள். போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 5.1 அவுட்புட், இது ஆடியோ போர்ட் சைட்டாக போகும். இது வந்து 12012 ஏசி இன்புட். இது வந்து 5.1 அண்ட் 2 சேனல் இன்புட். இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது. எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணணும் அப்படின்றது இங்கேயே எழுதியிருக்கு எல்லாமே. அதேமாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எழுதியிருக்கு எல்லாமே. ஃபுல்லாகவே என்ன டீட்டெயில்ஸுன்றது ஃபுல்லாகவே எழுதியிருக்கு. இது வந்து வியூ டிஸ்பிளேயோட கனெக்டரு. இது வந்து என்கோடர் இன்புட் செலக்டரோட கனெக்டரு. இந்த கனெக்டர் வந்து செலக்டரோடைய டிஸ்பிளே கனெக்டர். இது அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பியோடைய லெஃப்ட் ரைட் இன்புட்டு. இது யூஎஸ்பியோடைய 5 வோல்ட் இன்புட். இது ப்ளஸ் இதில் யூஎஸ்பிக்கு வந்து ஆன் போர்ட்லேயே நாங்கள் வந்து இன்புட் கொடுத்தனால இன்பில் பூஸ்டிங் ஏசி இதிலே கொடுத்துருக்கோம். தனியாக வந்து யூஎஸ்பிக்கு பூஸ்டிங் வேணுன்ற அவசியமே கிடையாது. இதிலே பூஸ்டிங் வந்து இன்பில்ட்டு யூஎஸ்பியோட பூஸ்டிங் இதிலே வேலை செய்யும் எல்லாமே. அதேமாதிரி சுவிட்சஸ் எதுவுமேனால எல்லாமே வந்து ஐசியை கொடுத்துருக்கோம். இன்புட் செலக்டர் எல்லாமே ஐசியை கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. எல்லாம் ஆடியோ போர்டு எஸ்டிக்கு 4141 எஸ்டிக்கு 4191 வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. இது எல்லாமே 2030. இது ஆன் போர்ட்லேயே உங்களுக்கு பவர் சப்ளை வந்தது, டயோடு, 2 ஃபில்ட்ரு, 4700 கேன் ஃபில்டர் வந்துடுது. இதுலேயே ஃபேனு. உங்களுக்கு சப்போஸ் HDMI போர்டு வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி வேணான்னாக்கா டேப் போட்டு டம்ப் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்டிக்கல் நார்மல் அந்த 200 ஆப்டிக்கல் வந்து அது போட போகிறோம். அது போட்டினாக்கா இந்த ஹோல்ஸ் மட்டும் வரும். அதுவும் வேணுனாக்கா கரெக்டாக செட் ஆகும். இதுலேயே நார்மலாக நம்ம 200 வந்து ஒரு ஆப்டிக்கல் கோஆக்சல் ஆப்டிக்கல் இன்புட் 200 250 கிடைக்குது. நீங்கள் அது வேணாலும் போட்டுக்கலாம். அதோடைய இன்புட் தான் வந்து நம்ம இங்கேருந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து யூஎஸ்பியோட ஆக்ஸ் வருது இல்லை, அந்த லைன் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இங்கே எடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த லைனை வந்து எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஆப்டிக்கல் போர்டு போட்டுனா அதில் இன்புட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த யூஎஸ்பி ஆக்ஸ் இன்புட் எடுத்து போய் நீங்கள் ஆப்டிக்கலில் வந்து அவுட்புட்டாக கொடுத்துக்கலாம். அது ஒரு அவுட்புட்டில் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜில் வந்து யூஎஸ்பியோட லைனின் கொடுத்தீங்கன்னாக்கா ஆப்டிக்கல் வேலை செய்யும். ஏன் லைனில் கொடுத்துருக்கோம்னாக்கா ஆப்டிக்கலில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடியோ அவுட்புட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்டு வழியாக போயிட்டு வரதுனால ஆல்ரெடி நாங்கள் பூஸ்டிங் வந்து யூஎஸ்பிக்கு வந்து பூஸ்டிங் போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஆப்டிக்கல் போட்டிங்கனாலும் இந்த பூஸ்டிங் ஐஸ் வழியாக கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுங்க சிக்னல். அதனால தான் நாங்கள் வந்து ஆப்டிக்கலில் வந்து யூஎஸ்பி போர்டில் லைனில் கொடுத்துருக்கோம் இதில். ஸோ அடுத்த வீடியோ வந்து HDMI போர்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை வந்து போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 9840883362. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எது என்ன ரேட்டு எல்லாம் எவ்வளோ ஆகுன்றது வாட்ஸ்அப் பண்ணுறேன். நான் என்கிட்ட எல்லா டைப்ஸ் போர்டும் இருக்குது. நான் அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்னென்ன டைப் என்கிட்ட போர்டு இருக்குது. 3 STK வேணால் 3 STK போர்டு இருக்குது, 2 STK வேணால் 2 STK போட்டு, சிங்கிள் STK வேணாலும் சிங்கிள் STK போட்டு, ஒரு STK 520 அந்த டைப் போட்டு நான் எல்லா வீடியோவும் போடுறேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட கமெண்ட் என்னன்றது சொல்லுங்கள்.